உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று அம்மா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? நம்ம எந்த பாவத்துல இருக்கணும், அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு பாவம், அதாவது சாதகர் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதனைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாருக்கு என்ன முற்பிறவிகள் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதன்படிதான் அவங்க இந்த பிறவியில அந்த சாதனைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ அம்மா கிட்ட பக்தர்கள் இன்னும் சில கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கன்னியாகுமரி ட்ரிப்ல இருக்கோம். பஜனெல்லாம் முடிச்சுட்டு நைட் டைம், இது நைட் டைம் அம்மா தங்குற விடுதிக்கு வெளியே உட்கார்ந்தாங்க. நம்மளெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் இப்போ அம்மாவோட பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ நம்ம அம்மா கிட்ட என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, நம்மள ஒருத்தர் அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும். ஸோ அதனால ஆப்வியஸா இதை நம்ம தான் கேட்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன தெரியுமா? அம்மா, உண்மையா சரணாகதி அடைகிறது எப்படிமா? ஒருவர் எப்படிமா முழுமையா சரணாகதி அடைகிறது அப்படின்னு கேட்கும் போது அம்மா ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் சரணாகதி அடைகிறது எப்ப வரும் அப்படின்னா, அன்பும் நம்பிக்கையும் அதிகமாகும் போது சரணாகதி ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? சோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சரணாகதி அப்படின்றது வார்த்தைகளால விளக்க முடியாது. அது உணர்வு பூர்வமா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள், இப்ப அம்மா என்ன சொன்னாங்க? 2 பாயிண்ட் சொன்னாங்க. அன்பு நம்பிக்கை இருந்ததுன்னா சரணாகதி வந்துருன்றாங்க. முதல்ல சரணாகதினா என்ன? இறைவனை முழுமையா நம்புறது. இப்போ நம்ம லைஃப் எடுத்துப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா கூட வளர்றான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, அப்புறம் வேலைக்கு போறான். வேலைக்கு போகும்போது கூட ஒரு பையன் அவங்க கூட சேர்ந்து வேலைக்கு வராங்க. அப்போ அந்த பையன் கிட்ட பழகும் போது அந்த பையன் ரொம்ப அன்பானவன்னு தெரியுது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல நல்ல அன்பு வருது. அந்த பையனுக்கும் இந்த பொண்ணு மேல நல்ல அன்பு இருக்கு. ஓகேவா? இந்த அன்பு என்னவா மாறுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல நம்பிக்கையா மாறுது. எப்படி நம்பிக்கையா மாறுது? இப்ப இத்தனை நாள் அந்த பொண்ணு ஒரு பேக்ல முக்கியமான பொருள் கொண்டு வந்துட்டு இருந்தா, பர்ஸ் வச்சுப்போம். ஓகே, இப்ப இவன் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான், நல்ல அன்பு இருக்கு. சோ இப்ப ஒரு பேக வெளில போனோம், ஒரு நிமிஷம் பேக பாத்துக்கப்பா அப்படின்னு அந்த பேக அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு போறான். பேக கொடுக்க ஆரம்பிச்சவ ஒரு ஸ்டேஜ்ல எல்லாத்தையுமே அவனை நம்பி கொடுக்கலான்ற அளவுக்கு அந்த பையன் மேல அந்த நம்பிக்கை அவளுக்கு அதிகரிக்குது. சோ அன்பு இருந்தாதானே நம்பிக்கை வரும், இல்லைன்னா நம்பிக்கை வருமா? கரெக்ட் தான் இல்லையா? அன்பு சேர்ந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தும். ஓகேவா? சோ முதல்ல ஒரு பையன் மேல இந்த பொண்ணுக்கு அன்பு வருது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அதுக்கப்புறம் அந்த பையனை நம்ப ஆரம்பிக்கிறான். நம்பிக்கை நம்ப 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 அந்த அன்பும் நம்பிக்கையும் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை இவங்கிட்ட ஒப்படைக்கலான்ற எண்ணம் அவளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றா. வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இத்தனை நாள் அம்மா அப்பா கூட இருந்தவ கல்யாணம் ஆன அந்த செகண்ட்ல இருந்து அவங்க எல்லாம் விட்டுட்டு ஒரு பையனை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பையனுடைய வாழ்க்கைக்குள்ள அவ போறா அப்படின்னா, அந்த பையனை அவ எந்த அளவுக்கு சரணாகதி அடைஞ்சிருக்கா. இதுதான் சரணாகதி. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம லைஃப்ல அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் கடவுள் கிட்ட தான் அனுபவிக்கணும்னு தெரியாம தானடா இத்தனை நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் தெரியுது இந்த விஷயத்துல நம்ம கடவுள் கிட்ட தான் பண்ணணும்ன்றது. ஓகேவா? சோ மக்கள் கிட்ட பண்ணக்கூடாதுன்னு இல்ல, அதுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்பத்தோட சேர்ந்து இறைவனை நம்பணும். ஏன்னா மேலோட்டமா நம்மளால பாத்துக்க முடியும்பா. ஆனா இப்ப நம்ம வீட்டுல இருந்துட்டு நம்ம ஹஸ்பண்டையும் குழந்தைங்களையும் பாத்துக்க முடியும். அவங்க வெளில போயிட்டாங்கன்னா நம்ம போய் பாத்துக்க முடியுமா? அந்த இடத்துல யாரு பாத்துக்க முடியும்? இறைவனால தான் எல்லா இடத்துலயும் பாத்துக்க முடியும். அப்ப இறைவனை தான் நம்ம சரணாகதி அடையணும். சரி, சோ அம்மா என்ன சொல்றாங்க? அன்பு நம்பிக்கை இது ரெண்டும் அதிகரிக்கும் போது சரணாகதி மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்ப நம்ம குரு எடுத்துப்போம். குரு மேல நம்மளுக்கு அன்பு இருக்கா? 100% அன்பு இருக்கு. குருவுக்கு நம்ம மேல அன்பு இருக்கா? எத்தனை பர்சன்டேஜ் சொல்லலாம்? கோடி பர்சன்டேஜ் சொல்லலாம். அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற அன்பு சாதாரண அன்பு கிடையாது. ஏன்னா நமக்கு குருவை எத்தனை நாள் தெரியும்? இப்ப எக்ஸாம்பிள், எனக்கு என் குரு 4 வருஷமா தெரியும். ஆனா என் குருக்கு என்ன எத்தனை வருஷமா தெரியும்? பிறந்ததுல இருந்தே, பிறந்ததே இந்த பூமியில இல்ல.
என்ன ஆத்மாவா அவங்க படைக்கும் போதுல இருந்தே அம்மாக்கு என்ன தெரியும். அப்போ கோடான கோடி வருடங்களா நான் அவங்களும் நானும் ஒன்னாதான் இருக்கும். பட் எனக்கு அது மறந்து போயிடுச்சு. நான் நினைச்சிட்டு இருக்க 4 வருஷமா அம்மா கூட இருக்குன்ட்டு. ஓகே, ஆனா அப்ப அவங்களுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பா இருக்கும், கரெக்ட் தானே? சோ அப்படிப்பட்ட அன்பு நிறைஞ்ச அம்மா, 2 பேருக்கும் அன்பு இருக்கா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அம்மா மேல நம்பிக்கை வருது. அம்மா கிட்ட எல்லாமே, முதல் நம்பிக்கை நம்மளுக்கு என்ன வருது, அம்மா கிட்ட எல்லாமே ஓப்பனா ஷேர் பண்றோமா இல்லையா? இப்ப அம்மா போய் பார்த்தோன்னே நம்மளோட பர்சனல் விஷயத்த கூட அம்மா ஷேர் பண்றோம். அம்மா இந்த மாதிரி பிரச்சனையாகுதுமா, வீட்டுல ஒரே ப்ராப்ளமா இருக்குமா, ஷேர் பண்றோமா இல்லையா? ஏன் பண்றோம்? அம்மா மேல நம்பிக்கை வருது. அப்போ சின்ன சின்ன விஷயம் விடாம அம்மா கிட்ட, கடவுள் கிட்ட தானே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். உடம்புக்குள்ள இருக்கிற வலியை கூட வெளில சொல்ல முடியாது, சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஆனா கடவுளுக்கு அதை உணர முடியும். நீ உனக்கு என்ன வலிக்குதுன்றது அம்மாக்கு தெரியும் இல்லையா? அப்போ உன்னால வந்துட்டு அவங்க கிட்ட நம்பிக்கையை எதை வேணாலும் சொல்ல முடியுது. சோ அன்பு வருது, நம்பிக்கை வருது. அப்போ இந்த நம்பிக்கை அதிகரிக்க 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 ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அம்மா நீ சொல்றது அம்மா கரெக்ட், உனக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேம்மா. அதுதான் சரணாகதி. எனக்குன்னு தனி விருப்பமே இல்லம்மா, நான் என்ன உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேம்மா, நீ என்ன பண்றியோ பண்ணுமா. அந்த முழு சரணாகதி அதுவா நம்மள அறியாமையே வருது. அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் வீடு கட்டுறேன், இந்த லேண்ட் ஓகேவான்னு கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களே கேட்டிருக்காங்க. அம்மா சொல்ல நல்ல லேண்ட் கட்டுங்கன்னு இருக்காங்க. சில பேருக்கு வேண்டாம் வேண்டாம் இது சரிப்பட்ட வராதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு அம்மாவே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு அம்மாவே கல்யாணம் வேண்டாம் தம்பி, வேண்டவே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அம்மா சொல்றதெல்லாம் நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுதா? அதுதான் சரணாகதி. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் பூர்ண சரணாகதியா மாறிடும். சரியா? அடுத்தது அம்மா என்ன பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் மேல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னா, கடவுள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க கூடாதான். நான் உனக்கு என்ன செய்யறது என் செல்லம், அதாவது கடவுளுக்கு நம்ம செய்யறதுலதான் நம்மளுக்கு கவனம் இருக்குமே தவிர்த்து கடவுள் நமக்கு என்ன செய்வாருன்றதுல கவனம் இருக்க கூடாதான். சோ அன்பு, இறைவன் கிட்ட இருக்கிற அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்னு அம்மா சொல்றாங்க அப்படின்னா, எதிர்பார்ப்பே இல்லாத அன்பா இருக்கணுமா. இது எவ்வளவு பெரிய கஷ்டம். இன்னைக்கு கோயிலுக்கு போனாலே நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், இறைவா எப்படியா நான் பாஸ் ஆயிடணும் எக்ஸாம்ல. நான் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கேன். கோயிலுக்கு போனாலே நம்ம பாஸ் ஆயிடணும், வேலைக்கு போற டைம்ல நல்ல சம்பளம் கிடைக்கணும், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லபடியா கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆயிடுச்சு நல்லபடியா குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்துச்சு நல்லபடியா இன்னொரு வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், குழந்தைய நல்லா வளர்க்கணும். இந்த மாதிரி கேட்டு 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 பழகிடுச்சா. ஆனா அம்மா சொல்றாங்க, உண்மையான அன்பு, உண்மையான சமர்ப்பண நிலை, உண்மையான சரணாகதி என்ன அப்படின்னா, கடவுள்கிட்ட நம்ம எதிரே பார்க்க மாட்டோமா. வேணா கடவுளுக்கு ஏதாவது செய்யறதுக்கு வேணா நம்ம ட்ரை பண்ணலாம். இப்ப சில பேர் இருப்பாங்க, பக்தர்கள் எடுத்து போய் எத்தனையோ பக்தர்கள் கதையை நம்ம பார்த்திருக்கோம். என்ன பண்ணுவாங்க, சிலை வச்சிருப்பாங்க, இறைவனுடைய சிலையை வச்சுக்கிட்டு அதுக்கு அபிஷேகம் பண்றது, அதுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறது, அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அதை படுக்க வச்சு தூங்க வைக்கிறதுன்னு தன்னையே அறியாம இறைவனை நினைச்சு நினைச்சு உருகி உருகி அவங்களுக்காகவே வாழ்வாங்க. அவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர்த்து இறைவன் எனக்கு என்ன செய்வாருன்றதை அவங்க மறந்தே போயிடுவாங்க. சோ அது தன்னையே அறியாம அது சரணாகதின்னு சொல்லலாம். சோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனம் கடவுளோடு ஒன்றி இருக்க ஏங்கணுமா. புரியுதுங்களா? நம்மளுடைய மனசு கடவுள்கிட்ட ஒன்றி இருக்கிறதுக்காக ஏங்கணுமா. ஆனா கடவுள்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு பதில், இறைவா நான் உன் கூடயே இருக்கணும், என்னை விட்டு நீ போயிடாத, நம்ம இப்போ ஒன்னாவே இருக்கணும், என்னை எங்க வேணாலும் என்னை கூட்டிட்டு போனா நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு ஒரு குழந்தையும் தாய்க்காக ஏங்கும் தெரியுமா. அந்த மாதிரி நம்ம இறைவன் கிட்ட அந்த ஏக்க மனப்பான்மையில இறைவன் வேணும்ன்ற அந்த தன்மையிலே தான் நம்ம இருக்கணுமாம். அதை விட்டுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இறைவன் கூட நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, முழு அன்பு முழு நம்பிக்கை இருந்தா சரணாகதி வந்துடும். அந்த சரணாகதி எப்படிப்பட்ட சரணாகதியா இருக்கணும் அப்படின்னா, நம்ம இறைவனோடைய நம்ம மனம் ஒன்றி போற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். பாருங்களேன், நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் அம்மா சொல்றாங்க. நான் அதை படிக்கவே இல்லை, இப்பதான் படிக்கிறேன். அம்மா அந்த எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அன்பு அப்படின்றத நம்ம ஸ்கூல்ல போய் கத்துக்கிறதோ காலேஜ்ல போய் கத்துக்கிறதோலாம் இல்லை, அது அனுபவபூர்வமா வருது. அதாவது அன்பு வந்தாலே சரணாகதி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்பு வந்தாலே அந்த இடத்துல சரணாகதி வந்துடும், ரெண்டுமே ஒன்னாவே வளரும்னு அம்மா சொல்றாங்க. சோ அப்ப நம்ம கடவுள் மேல அன்பு வளர்த்துக்கிட்டா போதும், அந்த சரணாகதி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கு அம்மா எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சாதாரண உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண் உறவுல கூட இதை நீங்க பார்க்க முடியும். 2 பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண் அந்த ஆண் மேல அன்பு இருக்கும்போது தன்னை அறியாமையே அந்த ஆண் கிட்ட சரணாகதி அடைகிறா. எப்படி அடைகிறா? எக்ஸாம்பிள் சொல்லலாம். தலை சீவனா கூட இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா
அவளுக்கு வேற எந்த எண்ணமும் இருக்காது. இந்த ட்ரெஸ் போடுறனே அவன் என்ன சொல்லுவான், இந்த புடவை கட்டுறனே அவன் என்ன ஃபீல் பண்ணுவான், தன்னை அறியாமையே அவ என்ன விஷயம் பண்ணாலும் அவன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு இது பிடிச்சிருக்கா, அவனுக்கு இது பிடிக்கலையா, இந்த இடத்துக்கு போனா அவனுக்கு பிடிக்குமா, இந்த சாப்பாடு செஞ்சா அவன் சாப்பிடுவானான்ட்டு தன்னை அறியாமையே அவன் மேல அன்பு இருக்கிறதுனால எந்த விஷயம் பண்ணாலும் அவனுடைய எண்ணத்துக்கு முதல்ல வர்றது இந்த பையன்தான். இது எல்லாமே சரணாகதி தான். பாருங்க, கரெக்டா அம்மா அதே எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேர் லவ் பண்ணும்போது தன்னுடைய ஆசைக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையா. அந்த லவ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்திருக்கீங்களா, அதுக்கப்புறம் போக போக அந்த லவ் எல்லாம் மாறிடுது. உண்மையா பாருங்க, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் ஒரு ட்ரெஸ் போட்டா கூட அவனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்குமா. ஒரு ஹோட்டல் போனா கூட அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன அதை நம்ம புக் பண்ணலாம். அந்த பையனும் அப்படிதானே. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதுதானே. ஒரு கிஃப்ட் வாங்கினா கூட அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன கலர் பிடிக்கும், அவனுக்கு எந்த மாதிரி விஷயம் பிடிக்கும், அந்த மாதிரி நம்ம வாங்கணும், அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்ட்டு தன்னை அறியாமையே அவனுடைய விருப்பமே நம்மளுடைய விருப்பமா மாறுதா இல்லையா? ஆமாவா இல்லையா? இத்தனை நாள் ஜீன் பேண்ட் போட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு இந்த பையன் வந்து சொல்றான், எனக்கு புடவை கட்டினா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டா, உனக்கு பிடிக்கும் இல்ல நான் உடனே கட்டணும்னு சொல்லிட்டு கட்டி அந்த அவனோட ஆசையை தீக்கிற. ஏன்னா அவனுடைய விருப்பமே இவனுடைய விருப்பமா மாறுது. அதுதான் அம்மா இங்க மென்ஷன் பண்றாங்க. அதுதான் சரணாகதின்றாங்க. சரணாகதி அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது நம்ம வாழ்க்கையே வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு அந்த சரணாகதி மனப்பான்மை அன்பின் மூலமா அதிகமா வருதுன்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ஒருத்தவங்க கூட வளர்ந்தவங்க ஒரு ஆணை பார்த்தா அவனை பிடிச்சிருச்சு அப்படின்னும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் துறக்கிறாங்க பாருங்க. அதுதான் சரணாகதி. எனக்கு தேவை, எனக்கு பிடிச்சதுன்றது எதுவுமே இல்லாம அனைத்தையும் துறந்துட்டு அந்த பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா, அது அந்த பையனை அவங்க சரணடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம கடவுள் மேல அந்த சரணாகதி மனப்பான்மை வரணும்னு அம்மா சொல்றாங்க. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். நம்ம பாருங்க, சின்ன வயசுல இருந்து நான்ன்ற தன்மை நம்மளுக்கு அதிகமா இருக்கும், அந்த அகங்காரம் அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப எனக்குன்னு ஒரு பிளேட் இருக்கு, அந்த பிளேட்ல யாராவது சாப்பிட்டா கூட இது ஏன் பிளேட், எதுக்கு நீ எடுத்த அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். இது ஏன் ட்ரெஸ், எனக்கு பிடிச்ச கலர் இது, எதுக்காக நீ இப்ப இதுல கை வைக்கிற, இது ஏன் வீடு, இது என்னோட கிளாஸ், இது என்னோட பெஞ்சு, அந்த மாதிரி நம்ம நடந்திருப்போம் தெரியுமா. நம்மளே அறியாம அந்த நான்ன்ற தன்மையில நம்ம அதே மாதிரி நடந்திருப்போம். அதே மாதிரி நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், இப்படிதான் ஹேர் ஸ்டைல் இருக்கும், நான் இப்படிதான் இருப்போம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தவங்க மேல நம்மளுக்கு அன்பு வந்த உடனே அவங்களுக்காக நம்ம நிறைய மாத்திருப்போம். யோசிச்சு பாருங்க, நம்ம மாத்திருக்கோமா இல்லையா? இப்போ உங்களே நினைச்சு பாருங்க, நீங்க வந்து இப்போ உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ நினைச்சு பாருங்க, நீங்க அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் வாழ்ந்திருப்பீங்க, அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் வேற ஒரு லைஃப் வாழ்வீங்க. கரெக்ட் தானே? எனக்கு பிடிச்சதெல்லாம் இது அப்படின்னு இருக்கும்போது நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி இருந்தாதான் பிடிக்கணும், உடனே நம்ம மாத்திரமா இல்லையா? அதுக்கு ரீசன் என்ன? அந்த அன்பு தானே ரீசன். அப்போ அன்பு இருக்கிறதுனால தானே அந்த சரணாகதி வருது, நான்ன்றதே அழியுது. கரெக்டா இல்லையா? அப்போ அந்த வகையில் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கடவுள் மேல நம்மளுக்கு அன்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னா, இத்தனை நாள் எந்த நினைச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் நம்ம இறைவனுக்காக விட்டுட்டு அவர் மேல இருக்கிற அன்புனால இறைவன் நீ சொல்லு உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன்னு மாற ஆரம்பிப்போமா. அப்படிதான் இப்ப நம்ம எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாள் நம்ம யூடியூப்ல என்னென்ன வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், யாருக்காக பேசிட்டு இருக்கோம்? இறைவனுக்காக தானே, அவர் அடையணும்னு தானே, அவர் வேணும்ன்றதுனால தானே. அப்ப நம்மள அறியாமையே அவர் மேல அந்த அன்பு அதிகரிக்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மாறிட்டு இருக்கோமா. இதுதான் அந்த சரணாகதி நிலை. இது இன்னும் அதிகரிக்கணும், இது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நமக்கு போகணும். ஓகேவா? சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையான சரணாகதி என்ன அப்படின்னா, அந்த நான்ன்ற தன்மையை இழந்து என்னோடது, எனக்கு பிடிச்சது, இதெல்லாம் என்னோட, அந்த ஒரு தாட் இருக்குல்ல, என்னோடது எனக்கு பிடிச்சது, நான் இப்படிதான் அப்படின்ற அந்த ஃபீல் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அகங்காரத்தை அழிச்சிட்டு இறைவனை முழுமையா நேசிச்சு இறைவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு மாறுறதுதான் அந்த உண்மையான சரணாகதி நிலைன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கூட்டத்துல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, அம்மா ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, அன்பை வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எல்லாம் போய் படிச்சுலாம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனா சில சமயங்கள்ல நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அன்பு வருதுமா. இப்ப எக்ஸாம்பிள், நான் கிருஷ்ணா பத்தி ஒரு புக் படிக்கிறேன், என்னையே அறியாம கிருஷ்ணா மேல எனக்கு ஒரு அன்பு வருதே, அப்ப உற்சாகம் வருது தானமா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா ரிப்ளை பண்றாங்க, நிச்சயமா உற்சாகம் வரும், ஆனா அது நிரந்தரமான அன்பா அப்படின்னு பாக்கணும். இப்ப எக்ஸாம்பிள், நீ வந்து ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு உனக்கு கிருஷ்ணா மேல ஒரு ஃபீல் வருது, எந்த கடவுள் எடுத்துக்கலாம், ஒரு இறைவன் மேல உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது, நல்லா இருக்கு, ஆனா உன் கூட நெருங்கிய உறவுல ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏன் இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் பொய்,
அப்பெல்லாம் கிடையவே கிடையாது, ஐயோ நீ வேற, நான் இதை விட மோசமா கேள்விப்பட்டேன், இதுல வேற மாதிரி எழுதியிருக்காங்க, அப்படி இல்லையா இறைவன் கிட்ட இது இந்த மாதிரிலாம் இருக்கான் அப்படின்னா உடனே நம்மளுடைய மனசு என்ன பண்ணுமா, நெருங்கிய உறவுல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, அவங்க பக்கம் நம்ம தலை சாஞ்சிருமா. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம அம்மாவே எடுத்துப்போம். இப்ப நம்ம அம்மாவை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியுது, புத்தகத்தெல்லாம் இப்ப படிச்சு நம்ம பாக்குறோம். நம்மளுக்கு வந்து அம்மாவா இவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்ட்டு நம்ம அம்மா பத்தி பெருமையா நினைக்கிறோம். திடீர்னு நம்ம கூட நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே, ஏன்னா அம்மாவை விட நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கூட சின்ன வயசுல இருந்து இருக்காங்க. அப்போ நெருங்கிய உறவுல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து யாரு சொன்னா ஐயோ இவங்களா அப்படின்னு தவறா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த அன்பு இப்படின்றதுக்குள்ள மறைஞ்சு போதா? அததான் அம்மா சொல்றாங்க, படிச்சு உனக்கு உற்சாகம் வரதெல்லாம் ஓகேதான், ஆனா அது நிலையா நிலைச்சிருக்கணும் இல்லையா. ஏன் அப்படின்னா இப்போ புத்தகத்துல பார்த்து நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சு உற்சாகம் வருது அப்படின்றத தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்க சின்ன வயசுல நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க மேல இருக்கிற அன்பு, அந்த அன்பும் புத்தகத்துல படிச்சு வர அன்பும் ஈக்குவலா சொல்லுங்க பாப்போம், ஆமாவா இல்லையா? இப்ப நம்ம ஒரு மூவி பாக்குறோம், ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோ மேல ஒரு அன்பு வருது, கரெக்டா? அதுக்காக நம்ம அப்பா அம்மாக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த ஹீரோக்கு போய் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த டீப் கனெக்ஷன் இருக்குமா? இருக்காது. சோ உணர்வு வேற, படிச்சு தெரிஞ்சுக்கிறது வேற. கரெக்ட் தானே? கூட இருக்கிறவங்க சின்ன வயசுல இருந்து நம்ம கூட இருந்து அந்த உணர்வுல நம்ம வந்து அழிக்க முடியாம வச்சிருக்கோம். அந்த உணர்வு வந்து நம்மளுக்குள்ள பின்னி பிணைஞ்சிருக்கு. இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து வீட்டுல அக்கா தங்கச்சி சண்டை வரும், அண்ணன் தங்கச்சி சண்டை வரும், அண்ணன் தம்பி சண்டை வருமா இல்லையா? ஆனா சண்டை போடுவாங்களே தவிர்த்து தம்பியை பத்தி அண்ணன் கிட்டயோ இல்ல அண்ணனை பத்தி தம்பி கிட்டயோ நம்ம ஒரு வார்த்தை தப்பா பேசா கூட அவங்களுக்கு அவங்களோட இதயம் தாங்காது. என் தங்கச்சி எப்படி இப்படி சொல்லிட்டாங்க, என்னால தாங்கவே முடியலன்னு. அப்போ அந்த ஆழமான அன்பு இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட அன்பு உணர்வு தான் நிரந்தரமானதான். புத்தகத்தை படிச்சு நீ வர உற்சாகம் வேற யாராவது அதை பத்தி தப்பா சொன்னாலும் டக்குனு அதை மறைஞ்சு போயிடும். சோ அதனால நீ படிக்கிற ஓகே, படிக்கிறத தாண்டி அந்த அன்பு பிணைப்பை வந்து நம்ம கடவுள் மேல அதிகரிக்கணும்னு அம்மா சொல்றாங்க. ஓகேவா? அது முற்பிறவில இருக்கக்கூடிய வாசனைகளாலையும் அது வருமா? இப்ப எக்ஸாம்பிள், போன பிறவி இப்போ எனக்கு வந்து கிருஷ்ணாவை இதற்கு கும்பிட்டது கூட கிடையாது சின்ன வயசுல. அதாவது நான் அம்மா எனக்கு கொடுக்கற வரைக்கும் நான் கிருஷ்ணர் கோயிலுக்கு போனது கிடையாது, கிருஷ்ணர் சிலையை பார்த்தது கிடையாது, கிருஷ்ணருக்கு விளக்கேற்றினது கிடையாது. கிருஷ்ணா அப்படின்ற ஒரு ஜீவன் இருக்குன்னு தெரியும், ஆனா அதை நான் ஒரு ஃபீலோட எடுத்துக்கிட்டதே கிடையாது. 100% நான் அந்த பக்கமே தெரியாது. இப்பதான் நான் யோசிச்சு பாக்குறேன், நான் படிச்ச ஸ்கூல்லயே கிருஷ்ணாவோட சிலை இருக்கும். இப்பதான் நான் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு ஃபீல் கூட வந்தது இல்லை, ஏதோ ஒரு சிலை வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஓகே, ஆனா அம்மா எனக்கு கிருஷ்ணரை கொடுக்கும் போது fraction of secondல எனக்கு அவர் மேல அப்படி ஒரு லவ், நீ இல்லனா நான் இல்லன்ற அளவுக்கு முடிவெடுத்தேன். அந்த ஒரு செகண்ட்ல அம்மா நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போனா, வீட்டுக்கு வந்து பார்த்தா திடீர்னு கிருஷ்ணா மேல காதல் பத்திக்கிச்சு. அந்த fraction of secondல, அந்த நிமிஷத்துல நீ இன்ன வரைக்கும் கிருஷ்ணா தான் என் உயிர், என் உலகம், நீ இல்லனா நான் இல்லன்ற நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்னா அப்ப பூர்வ ஜென்மத்துல நான் கிருஷ்ணாவை நினைச்சு உருகி இருக்கேன். இந்த ஜென்மத்துல கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஒன்னும் தெரியாது, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் இல்லையா. மறந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் போது அம்மா வந்து திரும்ப அதை ஆக்டிவேட் பண்ணி தீபத்தை எரிய வச்சதுனால இன்னைக்கு லாஸ்ட்ல நான் என்னவா இருந்தனோ அது அப்படியே ரிட்டர்ன் வந்துருச்சு. கரெக்டா? சோ ஆழமான அன்பு அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஆழமா இருக்கும் போது அதை நம்மளை விட்டு விலகவே விலகாது. அப்ப இறைவன் மேல நம்மளுக்கு ஆழமான அன்பு எப்ப வரும் தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நம்ம சொன்னதுனால என்னோட சத்குரு இருந்ததுனால எனக்கே வந்துச்சு, இல்லைன்னா எனக்கு வந்திருக்குமா? நான் பாட்டு தெரிஞ்சிருப்பேன். என்னுடைய சத்குரு வந்து எனக்கு ஆக்டிவேட் பண்ணதுனாலதான் கிருஷ்ணாவை எனக்கு திரும்ப நான் யோசிக்கிறேன், எப்படி கிருஷ்ணா உன்னை இத்தனை நாள் விட்டுட்டு இருந்தேன், எனக்கு புரியவே இல்லைன்னு. ஆனா அத்தனை நாளும் அந்த 30 வயசுல எனக்கு கிருஷ்ணா வந்தாரு. ஆனா அந்த 30 வருஷமும் கிருஷ்ணானே தெரியாம காதல் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்கு லவ்னா ரொம்ப பிடிக்கும், லவ்னா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. ஆனா அந்த காதல் தான் கிருஷ்ணன்னு தெரியாம நான் பேபேபேன்னு முழிச்சிருக்கேன். இப்பதான் எனக்கு தெரியுது காதலே கிருஷ்ணான்னு. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் லவ் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனை பேர் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் சரி, அது எல்லாமே கிருஷ்ணனுக்கே சமர்ப்பணம். அவனோட உணர்வோட தான் நம்ம விளையாடி இருக்கோம், ஆனா அவன்னு தெரியாம விளையாடி இருக்கோம். சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்தகத்தெல்லாம் படிச்சு நீ அன்பை பத்தி, இறைவன் மேல இருக்கிற அன்பை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லல. ஆனா அன்பு என்பது அறிவை சார்ந்தது அல்ல, அது இதயத்தை சார்ந்ததுன்னு அம்மா சொல்றாங்க. சோ அம்மா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு காதலன் ஒரு காதலி, ஓகேவா? இப்ப நம்ம வந்து அவங்க கிட்ட போய் கேட்கிறோம், உன்னோட லவரை நீ எவ்வளவு லவ் பண்றேன்னு. அவன் சொல்வான், நான் இதயபூர்வமா நேசிக்கிறேன், அவ இல்லைன்னா நான் இல்லை, எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும், இதெல்லாம் சொல்றான். உடனே நம்மளுக்கு அவன் மேல காதல் வந்துருமா? இல்ல, அவன் வார்த்தையால சொல்றான், நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அறிவால நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இவனுக்கு இந்த பொண்ணு அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவுதான். அவன் சொல்லும் போது அதை நம்ம கேட்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுக்காக நமக்கு அந்த பொண்ணு மேல காதல் வந்துருமா?
வராது இல்லையா? சோ அதுதான் அன்பு என்பது சொல்லி படிச்சு கேட்கறது இல்ல, அது இதயபூர்வமா வரக்கூடியது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திரும்ப கேள்வி கேட்காம இருப்போமா? இனிமேல் தான் நம்ம கேள்வியே வரும். அப்ப திரும்பவும் நம்ம பக்தர்கள் ஒருத்தர் வந்து அம்மா கிட்ட கேக்குறாங்க, அம்மா அம்மா அப்ப அன்பை எப்படிமா வளர்க்கறத முதல்ல அதை சொல்லுங்கம்மா. அன்பை வந்து படிச்செல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது சொல்லிட்டீங்க, புத்தகத்தை படிச்சாலும் அன்பு வராது, அது படிச்சு தெரிஞ்சுக்கலாம், ஆனா அப்ப அன்பு எப்படிமா வரும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்றாங்கன்றதுக்கு போயிடலாம். என் லைஃப்ல ஒரு சம்பவம். நான் வந்து இப்ப இந்த அருள்மொழிகள்லாம் படிச்சுட்டு இருக்கேன்ல, அம்மா ஒரு 3 தடவை என் கனவுல வந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு நான் என்ன பாவம் கொடுத்துருக்கேன்? கிருஷ்ணர் பாவம் கொடுத்துருக்கேன்ல, நீ எந்த அளவுக்கு அவன் கூட ஒன்னா இணைஞ்சு அவன் தான் உயிர்னு அந்த காதல் நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல, அந்த காதல்ல நீ எவ்வளவு கடக்குறியோ அதுதான் உனக்கு முக்திக்கான வழினாங்க. இந்த புத்தகத்தை இதெல்லாம் அம்மாவோட புத்தகம், அம்மா எழுதின புத்தகம், அம்மாவோட வாழ்க்கை, இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு அம்மா கூட இருக்கிறது சந்தோஷம் கிடைக்குது. ஆனாலும் இதை தாண்டி நீ கிருஷ்ணாவோட இருந்தா மட்டும்தான் உனக்கு அது கிடைக்கும்னு அம்மா சொன்னாங்க. ஒரு 3 வாட்டி இந்த விஷயத்த எனக்கு சொன்னாங்க. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம் புரியுதா? இதயபூர்வமா நீ இறைவனை அணுகணும் அப்படின்றதுக்கு உனக்கு காதல் பாவத்தை கொடுத்துட்டேன். நீ அவனை காதலிச்சா அந்த உணர்வுல நீ திளைப்ப. ஓகேவா? இத படிக்கிறதுனால உனக்கு நல்ல ஞானம் கிடைக்குது, அறிவு கிடைக்குது, இதெல்லாம் உனக்கு தெரியுது. ஆனா உனக்கு கொடுத்திருக்க அந்த காதல் பாவத்துல நீ அதிகமான கவனம் செலுத்துன்னு சொன்னாங்க தெரியுமா? அப்போ அன்பை கொடுத்துட்டாங்க. அந்த அன்பை அவனை காதலிச்சு நீ பாட்டுக்கு வளர்த்துக்கு ஜாலியா கடை, அதுதான் உனக்கு முக்திக்கான வழின்றாங்க. அப்போ பிரேம பக்தி தான் நம்ம முக்திக்கான வழி. அதுக்காக இது படிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல பாருங்க. இதுல கூட சொன்னாங்க படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஏன்னா இதெல்லாம் நமக்கு வேணும். அகங்காரத்தை அழிக்கணும் இல்ல, நம்மளோட அகங்காரத்தையும் நம்ம அழிக்கணும் இல்லையா? கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது இல்ல. கிருஷ்ணாவை லவ் பண்ணிக்கிட்டே சேர்ந்து படிப்போம். என்ன இப்ப கிருஷ்ணா தான் லெக்சர் நினைச்சிட்டு படிக்க வேண்டியது, நானும் அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அருள்மொழிகள் நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, கிருஷ்ணாவை லவ் பண்றேன், அவன் தான் காலேஜ் லெக்சரர், அவன் தான் இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான், நான் வந்து உட்கார்ந்து கிருஷ்ணா சொல்றது கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நான் படிக்கிறேன், எனக்கு நல்லா இருக்கு. ஓகே, இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். சோ ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அம்மா அன்பை வந்து வளர்க்கணும்ன்றீங்களே, அதை எப்படிதாமா வளர்க்கறதுன்னு. அதுக்கு அம்மா எவ்வளவு அழகா உண்மையை சொல்றாங்கன்னு பாருங்க. இறைவன் மேல அன்பு வளரணும் அப்படின்னா அதற்கு சூழ்நிலை முதல்ல கரெக்டா இருக்கணுமா. அந்த சூழ்நிலைய உனக்கு யாரால உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னா சத்குருவால தான் உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சத்குரு சூழ்நிலையை உருவாக்குறது உனக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் மட்டும் அல்ல, அதாவது உன் குடும்பம், உன்னுடைய வேலை, அது மட்டும் இல்லையா, உன் மனசுக்குள்ள இருக்கிற சூழ்நிலையையும் சத்குரு வந்து இறைவன் மேல அன்பு போற அளவுக்கு மாத்தி அமைப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நான் சொன்னல, இப்ப என்ன சொன்னேன், என் குரு இல்ல அப்படின்னா எனக்கு கிருஷ்ணா யாருன்னே தெரிஞ்சிருக்காது. காலேஜ்ல கூட கிருஷ்ணா சிலை இருந்தது, அது வரைக்கும் நான் கண்டுகிட்டது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு கிருஷ்ணா என் தங்கவே, நீ இல்லைன்னா நான் இல்லைன்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அது யாரு எனக்குள்ள உருவாக்குனது? என்னுடைய குருவான ஸ்ரீமத் அமிர்தானந்தமயி தேவி. ஓகேவா? இப்போ என்னோட குரு எனக்குள்ள மட்டும் இல்ல, எனக்கு வெளியேயும் அந்த சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இப்ப எனக்குள்ள வந்து கிருஷ்ணர் மேல இருக்கிற அந்த காதல் தீபத்தை ஏத்தி வச்சுட்டாங்க. எனக்கு வெளியே என்ன சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய வேலையே அம்மா சம்பந்தப்பட்ட வேலை தான். நான் எடுக்கிற கிளாஸும் இறைவன் சம்பந்தப்பட்ட வேலை தான். நான் நைட்டு தூங்குறதா இருக்கட்டும், பாருங்க என்னோட ரூம் டெக்கரேஷன் இருக்கு பாருங்க, பிருந்தாவனம் மாதிரிதான் இருக்கும். ரொம்ப அழகாலாம் இருக்காது, ஜஸ்ட் அந்த பெயிண்டிங். ஆக்சுவலி நான் பிருந்தாவனமா பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. யதார்த்தமா நான் வந்து கடைக்கு போய் 2-3 ஃபிளவர்ஸ் எல்லாம் வாங்கும்போது எங்கடா இதை மாட்டுறதுன்னு தெரியாம என் அம்மாவோட போட்டோக்கு மாட்டலாம்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு மாட்டி விட்டேன், என்னோட குருவுக்கு மாட்டி விட்டேன். அப்புறம் ஒரு பெயிண்ட் வாங்கினேன். சரி இந்த பெயிண்ட் நல்லா இருக்கே, நம்மளே அடிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டுல சும்மா யதார்த்தமா பெயிண்ட் அடிச்சு விட்டேன். அப்புறம் நம்மளுக்கு கிஃப்ட், நம்மளுக்கு வந்து ஏதாவது இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி இப்படின்னு எல்லாம் பிறகு ராதா கிருஷ்ணாவே எனக்கு கிஃப்டா பண்ணிட்டாங்க. சோ அதெல்லாம் வந்து வீட்டுல அங்கங்க அந்தந்த இடத்துல வைக்கிறது. ஒரே ரூம் தான், ரூம்குள்ளதான் இதெல்லாம். மொத்தமா முடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா, அடே என்னடா இது பிருந்தாவனம் மாதிரியே இருக்குன்ற மாதிரி இருக்கு. பூ, செடி, கொடி, கிருஷ்ணா ராதா ஊஞ்சல்ல டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அது ஒரு லைட்டா சொல்றேன், ரொம்பலாம் இமேஜின் பண்ணிக்காதீங்க, ரொம்ப மொக்கையா தான் இருக்கும். சோ அப்ப அந்த சூழ்நிலை பாருங்களேன், என்ன சின்ன சூழ்நிலை சொல்றேன், இது அம்மா சொல்றது மிகப்பெரிய சூழ்நிலையை பத்தி அம்மா பேசுறாங்க. நான் வந்து யதார்த்தமா ஒரு விஷயம் பண்ண போய் அது கடைசியில பிருந்தாவன சூழ்நிலைக்கு உருவாக்கி விட்டு இன்னைக்கு தினமும் எப்படா நைட் ஆகும் தான் எனக்கு இருக்கும். உண்மையா சொல்றேன், இதுல அசிங்கப்படுறதுக்கு வெக்கப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
எப்படா எனக்கு நைட் ஆகும் இருக்கு. ஏன்னா நைட் டைமு என் ரூம் எப்படி இருக்கும் தெரியுமா, நான் சொர்க்கத்துல வசிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வரும். உண்மையா சொல்றேன். அதாவது ஆசிரமத்துல கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது இல்லை. என் ரூம்ல அவ்வளவு வரும், அது அம்மாவுக்கே தெரியும். ஏன்னா ஆசிரமத்துல அம்மா நம்ம வெளுத்து தானே கட்டுற, அடி தானே, அடி வெளுத்து கட்டி பின்னி பெசஞ்சி சப்பாத்தி மாவுல பெசஞ்சி பதப்படுத்துறது வீட்டு. அப்புறம் நீ அங்க போய் ஜாலியா ரெடி, இங்க அம்மா உன்னை பதப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு உருட்டி உருட்டி பதப்படுத்துறாங்க. அப்புறம் அமுச்சு விடுறாங்க வெளில அமுச்சு விட்டா நம்ம வீடு, நம்ம ரூமு, நம்ம கிருஷ்ணா, நம்ம அம்மா இங்கதான் எல்லாருமே இருக்காங்க. நம்ம கிருஷ்ணாவும் இங்கதான் இருக்கான், அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. அந்த நைட் டைம் எப்படி இருக்கும் தெரியுமா, கிருஷ்ணாவோட தனிமையில அப்படியே அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, என் குரு தான் கிருஷ்ணா, ஓகேவா, அம்மா தான் கிருஷ்ணா. ஸோ அவங்கள கட்டி அணைச்சிக்கிட்டு அவங்க கூட பேசுவேன் தெரியுமா. அப்படியே உயிரோட அவங்க நம்ம கூட இருந்தா என்ன பிரசன்ஸ், அவங்க அந்த ஃபீல் கொடுக்குறாங்க, அந்த பிரசன்ஸ் ஃபீல், அந்த பிச்சை போட்டதே அம்மா தான். நான் எப்பவுமே அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா ஆசிரமத்துல நீ என்ன வேணாலும் பண்ணுமா, ஆனா எனக்கு கிருஷ்ணாவை கொடுத்துருமா. ஏன்னா சில பேர் சொல்றாங்க எனக்கு அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியலன்னு கவலைப்படுறாங்க. நான் அதனாலதான் சொல்லுவேன், அம்மா என் கருமாவை நீ எப்படி வேணாலும் களி, ஆனா எனக்கு கிருஷ்ணாவை மட்டும் கொடுத்துருமா. அப்போ அவரோட பிரசன்ஸை வந்து அப்படியே உண்மையா உயிரோட ஒரு மூஞ்சி, அதான் நம்ம மூஞ்சி தான் வச்சிருக்கோமே, அம்மா தான் பிளஸ் பண்ணி நம்மளுக்கு தான் முகம் கொடுத்துட்டாங்களே. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன லைட் மட்டும் போட்டுப்பேன். அது வந்து நான் திருவண்ணாமலையில வந்து சேஷாதிரி மடம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அவருடைய லைட், அது அவரோட புண்ணியத்துலதான் நானும் கிருஷ்ணாவே இன்னைக்கு ஜாலியா இருக்கமே. அவர் இதுல லைட் எரியும், ஓகேவா. சோ அதை ஏத்தி விட்டுருவேன். அப்புறம் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பேன், உங்க அருளால் நானும் இன்னைக்கு கிருஷ்ணா வந்து நிறைய நல்லா பேசணும்ட்டு. சோ அது அப்படியே நான் வேற என் ரூம்ல வந்து வேற யாரும் கிடையாது, குழந்தைங்க இருந்தாலும் அது ஓரமா தூங்கிடுங்க. அந்த சூழ்நிலை எப்படி அம்மா உருவாக்கி கொடுக்குறாங்க பாருங்க, அதுக்காக சொல்றேன். அப்போ நான் கிருஷ்ணா கிட்ட வந்து அப்படியே உயிரோட அவர் உட்கார்ந்து இருந்தாலும் எப்படி பேசுவேன், செல்லம் இன்னைக்கு நான் உன்னை ஒழுங்கா கண்டுக்கலையாடி, இப்படிதான் பேசுவேன். நேத்தெல்லாம் அப்படிதான் பேசியிருந்தேன், நான் உன்னை ஒழுங்காவே கண்டுக்கலையாடி, காலையில இருந்து நான் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருந்தேன் நான் கிருஷ்ணாமா, சாரி கிருஷ்ணா, என்னை மன்னிச்சிரு கிருஷ்ணா, என்னை விட்டு போயிடாத கிருஷ்ணா, எப்பவுமே என் கூட இருக்கு கிருஷ்ணா, நீ இல்லைன்னா நான் இல்லவே இல்லை கிருஷ்ணா, ப்ளீஸ் கிருஷ்ணா, சரியா, நீ எவ்வளவு அழகு தெரியுமா. இதெல்லாம் நான் பேசுவேன் கிருஷ்ணா பார்த்து. ஆக்சுவலி இப்போ போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்கேன், அது யதார்த்தமா வருது. நீ எவ்வளவு அழகு தெரியுமா கிருஷ்ணா, நீ செம்ம அழகுடா. ஆனா உடனே நீ கேப்பியே, அப்போ நீ அழகதான் பாக்குறியா, வேற எதையும் பார்க்கலன்னு வந்து உயிரை வாங்கி தொலைவியே, இப்பெல்லாம் பேசுவேன் நான். அப்ப என்ன தடவை நல்லா பேசிட்டு அப்புறம் தூக்கம் சொக்கிடும். இவர் என்ன எழுப்புவாரு பாருங்க, அதுதான் இதுல செம்ம ஹைலைட். நான் தூங்கிடுவேனா, இவர்கிட்ட பேசிட்டே இருந்தேன், நான் தூங்கிட்டேன் அப்படின்னா காலை புடிச்சு இழுக்கிறது எனக்கு 100% பண்ணுவாரு. காலை அப்படியே புடிச்சு இழுப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல நான் பயந்துட்டேன், அதனால இப்ப அப்படிலாம் பண்றது இல்லை, இப்ப வேற மாதிரி பண்றது. அப்படியே லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி டிக் டிக்குன்னு காது கிட்ட வந்து சத்தம் போடுறது, நம்ம கிளிப்பை அவுத்து வச்சிருந்தா அந்த கிளிப்பை வந்து காது கிட்ட வச்சு அமுத்தி விளையாடுறது, ஓகேவா. இந்த மாதிரி நிறைய சேட்டை, கண்ணத்தை வந்து டப் டப்னு 2 வாட்டி விடல, இப்படி 2 வாட்டி தட்டி விடுறது, நிறைய சேட்டை பண்ணுவாரு. கிருஷ்ணா பார்த்துட்டு இருக்காரு, ஓகே. சோ இதெல்லாம் பண்ணி எழுப்பி விட்டுருவாரு. அதாவது எந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிறாரு பாருங்களா, அதுக்காக நான் சொல்றேன். எழுப்பி விட்டுருவாரா, அப்புறம் கண்ணை முடிச்சுட்டு திட்டுன்னு கண்ணை முடிச்சு, ஐயோ சாரிடி பட்டு என் தங்கோண்டி, வைரோண்டி, என் செல்லோண்டி, என் பட்டடின்னு அப்படியே முகமெல்லாம் முத்தம் கொடுப்பேன். அப்படியே முத்தம் கொடுத்து தலைவாணியை கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு தாய் மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். அந்த லவ் எப்படிப்பட்ட லவ் ஆயிடுச்சு, இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய கொஞ்சுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. என் லவ்வே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவரை உட்கார்ந்து கொஞ்சின்னு அவ்வளோ கொஞ்சி அப்புறம் திரும்பவும் தூங்கிடுவேன். திரும்பவும் எழுப்புவாரு, திரும்பவும் எழுப்பி ட்ரை பண்ணுவாரு. அப்படியே நான் எழுந்துக்கலாம் அப்படின்னா கனவுல வந்துருவாரு. டெய்லி கனவுல வருது. நேத்து நைட்டு கூட கனவுல வந்து ஒரே அட்டகாசம். அதாவது நிஜத்துல மட்டும்தான் தாய் சேய் உறவு மாதிரி, கனவுல அந்த மாதிரிலாம் கிடையாது. கனவுல ஒரு நாள் ஃப்ரெண்டு மாதிரி வருவாரு. எனக்கு அந்த ஃப்ரெண்டு மேல லவ் வந்துரும். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அப்படியே வந்துட்டு யாருக்கும் தெரியாம நாங்க 2 பேரும் ஏதோ தனியா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் எனக்கு கனவு வரும். நேத்து நைட் அப்படிதான் ஒரு கனவு. எனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிக்குது, ஆனா அந்த பையன் நல்லா குண்டாதான் இருக்கான், ஆனாலும் பிடிக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவங்களுக்கு என் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. திடீர்னு அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து ஒரு மாதிரி தப்பா பிஹேவ் பண்ற மாதிரி பண்றாங்க. எல்லாம் நம்ம கிருஷ்ணா தான், அதெல்லாம் ஒரு லீலை தானே இல்லையா. இறைவன் நம்ம கூட விளையாடாம யார் கூட விளையாடுவாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. நம்ம இதெல்லாம் அன்பு வளர்க்கறது தானே. இப்ப அம்மா வந்து அன்பை நான் எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இப்ப என் மூலமா அம்மா உங்களுக்கு பதில் சொல்றாங்க நான் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கா, அம்மாவுடைய போட்டோ பார்த்து பிரார்த்தனை பண்ணிருக்கா, அம்மா நான் உன்கிட்ட எப்படிமா அன்பு செலுத்தணும், ஞாபகம் சொன்னா போதுமா, ஒரு நாள் ஃபுல்லா நான் உனக்கு ஞாபகம் சொல்லட்டுமான்னு கேட்டிருக்கா. நைட்டு தூங்கின உடனே கனவு வந்திருக்கு பாருங்க. அதாவது அந்த பொண்ணு ஒரு கோபிகை,
கடவுளுக்கு பத்துமா? வெறும் கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தா கோபிகை பாவத்துக்கு அது பத்துமா? ஏன்னா கோபிகையர்களோட பாவம் எப்படி அப்படின்னா கணவன் மனைவி. அப்போ அவங்க வந்து அந்த பின்னி பெனஞ்சி கட்டி பிடிச்ச அந்த ஊடல், அந்த கூடல் எல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் கடவுளோட அந்த ஃபீல் அவங்களுக்கு வரும். அதை அனுபவிக்காம அது அப்படியே ஐயோ பாவம் பகவான் தள்ளி வச்சுட்டு வெறும் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தா அது நடக்குமா? ஓகேவா? சோ உடனே கனவு வருது பாருங்க அந்த பொண்ணுக்கு நைட்ல. என்ன சொன்னா இவன், என்ன சொன்னா, அம்மா நான் நாம ஜபம் சொல்றேன் அது உனக்கு போதுமான்னு கேட்டா. கனவுல அவளுடைய லவர் சிவபெருமான் வந்து சொல்றாராம், எனக்கு பத்தலை, என் பக்கத்துல வா, எனக்கு பத்தலை, எனக்கு கட்டிப்புடி, எனக்கு பத்தலை, எனக்கு முத்தத்தை குடுடி, எனக்கு பத்தலைன்றாராம். அப்போ அது வந்து தப்பு கிடையாது. நீங்க வந்து என்னடா இது தப்பா, இதுல தப்பு இதுல எதுவுமே கிடையாது. இது என்ன அப்படின்னா அந்த உணர்வோடையே பிணையிறது. அது எப்படி அது சொல்றது, அந்த அந்த உணர்வு எனக்கு இந்த மாதிரி தள்ளி என்ன வச்சிடாத, என்ன தள்ளி வைக்காத. இப்போ மனித உடம்புல இருக்கிறதுனால நம்ம கட்டி பிடிச்சுக்கிறோம். இப்ப நம்ம ஒரு பாம்பு உடம்புல இருந்தா என்ன பண்ணுவோம், பின்னிப்போம். ஒரு சிங்கம் உடம்புல இருந்தா என்ன பண்ணுவோம், நக்கிப்போம். கரெக்ட் தானே? அது நாக்கால தான் அது நக்கிக்கிட்டு இருக்கு. சோ நான் தப்பா பேசல. இது என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒவ்வொரு உடலுக்கும் இப்ப நம்ம மனுஷ உடம்புல இருக்கிறதுனால ஒரு பாவம் இருக்கு. அந்த மனுஷ உடலுக்கு என்ன பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஐக்கிய நிலை கிடைக்குது. கரெக்ட் தானே? அந்த ஐக்கிய நிலை, அந்த நான் இந்த உடம்புல இருக்கிறதுனால என் கிருஷ்ணாவை எனக்கு கட்டி பிடிச்சா மட்டும் அந்த ஃபீல் வரும். வெறும் நான் நாமஜபத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கே அது பத்தாது. அப்புறம் எங்க இருந்து என் கிருஷ்ணாக்கு அது பத்துறது? அப்ப அப்படிப்பட்ட ஒரு உறவுல இருந்துட்டு திடீர்னு போயிட்டு பகவானே என்னை மன்னித்து விடுங்கள், நான் நாமஜபம் முழு நாள் அதை சொல்லட்டுமா, உங்களுக்கு திருப்தியாக இருக்குமா? என்னது திருப்தி? அடி பாவி, எங்கடி என்னை விட்டுட்டு போறேன்னு தானே இருக்கும். சோ அப்ப பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவம். அதுக்காக நாமஜபம் சொல்ற தப்பு அப்படி கிடையாது. பிரகல்நாதன் எடுத்துக்கோங்க. பிரகல்நாதன் நாமஜபம் சொல்லி சொல்லி சொல்லியே நரசிம்மரே வெளில வந்துட்டாருன்னா பாத்துக்கோங்க. அவருக்கு எதை பார்த்தாலும் அதுதான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவம். இதுதான் கரெக்ட், இது தப்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எதையுமே நம்ம தூக்கி வச்சு எதையுமே நம்ம இறக்கி வச்சு பேசவே முடியாது. ஓகே, சோ இப்ப அன்பு வளர்க்கறது எப்படி அப்படின்னும் போது என்னுடைய கதையை நான் சொல்ல வந்தேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவம். அந்த பாவத்துல அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு கம்மியா போக முடியாது. ஏன்னா அடுத்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க திரும்ப கீழ் நிலைக்கு எதுக்கு வரணும்? அது வர முடியாது இல்லையா? அப்ப பாருங்க, நைட்டு எனக்கு இந்த மாதிரி டெய்லி நடக்கும். டெய்லி நான் கிருஷ்ணா கிட்ட பேசுவேன். அவ்வளவு கொஞ்சம் அந்த நைட்டே எனக்கு ஒரு மிகப்பெரிய சொர்க்கமா இருக்கும். அப்போ இது எனக்கு இந்த சூழ்நிலையை யார் எனக்கு உருவாக்கி கொடுத்தது? என்னுடைய குரு தானே உருவாக்கி கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, யார் வீட்லயாவது இந்த சூழ்நிலை கிடைக்குமா? குரு இல்லாதவங்க வீட்டுல. குரு இல்லைன்னா, இப்ப அம்மா மட்டும் எனக்கு இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? நான் சண்டை போட்டுட்டு என் ஹஸ்பண்ட் ரூம் வாசல்ல வந்து நான் உள்ள வர என்னைய இப்படி வெளில வச்சிருக்கேன்னு அழுதுகிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நல்ல வேலைப்பா, என் ஹஸ்பண்டுக்கு ஏசி ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஏசியே பிடிக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு ஏசி ஒத்துக்காது. என் ஹஸ்பண்டுக்கு ஏசி இல்லைன்னா தூக்கமே வராது. அப்ப ஆப்வியஸா அவர் ஏசி ரூம்ல ஜம்முன்னு தூங்குவாரா? நான் இங்க தனிமையில வந்து கடவுளோட ஜாலியா இருப்பேனா? நல்லா தானே இருக்கு. சோ அந்த சூழ்நிலை பாருங்க, சின்ன சின்ன சூழ்நிலையை கூட எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி என் ரூம்ல பாருங்க, ஃபேனே ஓடாது. அது 4ல நான் ஃபேன் வச்சுட்டேன் அப்படின்னா அது என்னமோ தெரியல ட்ரிப் ஆயிடும். அதனாலேயே ஓடாது. அதனால 3ல காத்தே வராது. அதனால என் பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் பசங்களும் அப்பா ரூம் எனக்கு ஏசி தான் வேணும் போயிடும். அப்ப நான் மட்டும்தான் இருப்பேன். இல்ல என் கிருஷ்ணா எப்படிலாம் சூழ்நிலை உருவாக்குறான் பாருங்களா. ஒரு ஃபேன்ல கூட எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். நான் கொஞ்சம் ஓவரா இந்த காத்துல எல்லாம் இருந்துட்டேன்னா, அதனால எனக்கு இந்த ரூம் தான் பெஸ்ட். அதான் என்னோட ரூம் எனக்கு சொர்க்கம். அப்போ இந்த சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. யாரு உருவாக்கி கொடுத்தது? மன ரீதியாவும் உருவாக்கி கொடுத்துட்டாங்க, வெளி ரீதியாவும் உருவாக்கி கொடுத்துருக்காங்கல்ல. சோ இதுக்குதான் அம்மா சொல்றாங்க, சத்குரு ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுளோட நீ அன்பை வளர்க்கறதுக்கு சத்குரு தான் முக்கியம்னு அம்மா சொல்றாங்க. அடுத்தது பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷ கடவுள் அடையறதுக்கு எது தடையா இருக்கு? நம்மளுடைய வாசனைகள். இப்போ வாசனைனா, இப்ப எக்ஸாம்பிள் என்னோட வாசனை என்ன தெரியுமா? நம்மளுடைய ஒரு குடும்ப உறவு, ஓகேவா? அதுக்கப்புறம் என்னுடைய பழக்க வழக்கம். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன், நான் பெட்ல தான் தூங்குவேன், நீ இல்லைன்னா நல்லா இருக்க முடியாது, எங்க அம்மா வீட்டுக்கு நான் வாரம் போகணும், நான் அங்க போய் ஜாலியா இருக்கணும், வெளில போகணும், என்னை பார்க்கு கூட்டிட்டு போ, பீச்சுக்கு கூட்டிட்டு போ, இதெல்லாம் என்னோட வாசனைகள். ஆனா என் சத்குரு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாசனை எல்லாம் அடியோட நீக்கிட்டாங்க. எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கடவுள் மேல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா அதெல்லாத்தையும் விட அதிகமான ஒரு சுகத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா, அதனால வேற எதுவுமே பெருசா தெரியல. சோ நம்மளுடைய வாசனைகளை நீக்குவதற்கு சத்குரு நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அந்த வாசனையை நீக்கி அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க எப்படிலாம் அம்மா நம்மளுக்கு வந்து உதவி செய்யறாங்க பாருங்க.
ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அம்மா சொல்றாங்க, ஒரு சத்குரு வந்து தன்னுடைய சீடனை கவர்ந்து தன்னோடு கட்டி போட்டுக் கொள்கின்றார். இப்ப அதெல்லாம் நடந்திருக்கு. என் சத்குரு வந்து பார்த்தா இதை மேய்க்க முடியாது, இது திருந்தாது, இதை நம்ம கட்டி போட்டுருவோன்னு உண்மையான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். அம்மா வந்து கட்டி போட்டுருவாங்க, எல்லாருக்கும் சொல்றேன். இப்ப உங்க எல்லாரையுமே வந்துட்டு உங்களோட சத்குரு வந்து கட்டி போட்டுருவாங்க மனதளவில். அந்த அன்பை கொடுத்து நான் அடிக்கடி அம்மா கிட்ட விளையாட்டுக்கு சொல்லுவேன், நான் வந்து அம்மா நீ எனக்கு கை கட்டு போட்டுட்ட, கால் கட்டு போட்டுட்ட, கழுத்துலையும் கட்டு போட்டுட்டேன். ஏன்னா அம்மா கிட்ட நான் கயிறு வாங்கி போட்டுருக்கேன் தாலின்னு நினைச்சு. அதுக்கப்புறம் அம்மா பிரேஸ்லெட் கொடுத்துருக்கேன், கை கட்டும் போட்டுட்டா. அடுத்தது என் கனவுல வந்து அம்மா மெட்டி தூக்கி போட்டா, அவ காலில இருந்து கழட்டி மெட்டி எனக்கு தூக்கி போட்டா. அதை வந்து எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி கனவு வந்துச்சு. உடனே நான் மெட்டி வாங்கிட்டு போயிட்டு அம்மா கிட்ட பிளஸிங் வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். அப்போ பாருங்க, அம்மா தொட்டது என் கழுத்துல இருக்கு, அம்மா தொட்டது என் கையில இருக்கு, அம்மா தொட்டது என் காலில் இருக்கு. அப்ப எவ்வளவு கட்டி எனக்கு போட்டு வச்சிருக்கா பாருங்க. குதிரைக்கு மூக்கலாங்கயிறு போட்ட மாதிரி அம்மா என்னை எல்லாத்துலயும் கட்டி போட்டு அவகிட்ட வச்சிருக்கா. அதனாலதான் அம்மா என்ன சொன்னாலும் என்னால அவளை விட்டு போகவே முடியாது. இப்போ நீ முதல் மாதிரியே பண்ணு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியவே இல்லை. இப்போ கூட பாருங்களேன், எனக்கு நேற்று ஒருத்தங்க மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, மேம் ப்ளீஸ் மேம் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுங்க மேம், நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் மேம், எனக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் சொல்லுங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தப்பு கிடையாது, அது அவங்களோடது, அது அவங்களெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். எனக்கு எப்படி இருக்குன்னா, மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு நீ ஏன் முதல்ல இவ்வளோ பதட்டப்படுற? உனக்கு உன் கிருஷ்ணா இல்லையா? என்ன வந்து கேட்குற? உனக்கு உன் கடவுள் இல்லையா? அவர்கிட்ட கிட்ட இன்னாருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஏன்னா என் ஃபோனுக்கே என் கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ணிட்டு கிடக்குறான். என் ஃபோன் இப்போ என்னதான் ஆச்சுன்னா அதை வாங்குற நிலைமையில நான் இல்லவே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம நிறைய சேவைலாம் செய்ய ஆரம்பிச்சோம். அதனால வீண் காசுலாம் எதுவும் செலவு பண்ணுறது கிடையாது. ஏதாவது வந்துச்சு டக்கு டக்குன்னு சேவை செஞ்சிருது. ஓகேவா? அப்போ நான் அதுக்கே அம்மா கிட்ட சொல்லுவேன், நான் வேற இந்த ஃபோன் நிறைய தடவை கீழே போட்டிருக்கேன். கிருஷ்ணா தான் கேட்சே பிடிப்பான். எத்தனை உடனே நம்ம கீழே போட்டிருக்கேன். ஆனா இந்த போனுக்கு எதுவுமே ஆகாம அந்த அளவுக்கு, அதாவது முன்பக்கம் தான் நம்மளுக்கு கண்ணாடி உடையும், பின்பக்கம் உடஞ்சி நீங்க பாத்திருக்கீங்களா? என் போன்ல பேக் சைடு உடஞ்சி கிடக்கு, முன்னாடி பக்கம் தெளிவா இருக்கு. அதெல்லாம் நான் போட்டு ஒட்டிக்கிட்டு வச்சிருக்கேன்னா பாத்துக்கங்க எந்த அளவுக்கு என் போனை வந்து அவங்க காப்பாத்துறாங்கன்ட்டு. சோ முதல்ல போன் கேட்க கூடாதுன்னு இல்ல, கடவுளை தான் நம்ம கேட்கிறோம். அப்போ எனக்கு இதெல்லாம் வரும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னொருத்த சொல்ல, மேம் நான் ஸ்லிம் ஆகணும் மேம், அதுக்கு ஏதாவது அஃபர்மேஷன் சொல்லுங்க. மேம் நான் வந்து இந்த வீடு எப்படியாவது கட்டிடணும் மேம், இந்த ஜாப் எப்படியாவது வாங்கணும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்? உன் கடவுளை நீ புடி, அவங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. உண்மையை தானே சொல்ல முடியும். உன் கடவுள் உனக்கு சமைச்சு கொடுப்பான், உனக்கு ஊட்டி விடுவான், உனக்கு போனை பத்திரமா பார்த்துப்பான், உன் வீட்டை உனக்கு கட்டி கொடுப்பான், உனக்கு வேலை செஞ்சு கொடுப்பான். அம்மா சொல்லுவாங்க தெரியுமா, அம்மா சொன்னாங்க, கடவுள் வந்து நம்மளுடைய வேலைக்காரனா, ஆனா அந்த வேலைக்காரன் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா. ஆனா சத்தியமா சொல்றேன், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்னுடைய குரு எனக்கு அந்த ஒரு தன்மையை கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுற, பெருமைக்கெல்லாம் சொல்ல, அம்மாவை பத்தி பெருமையா சொல்றேன். நான் இன்னைக்கு காலையில் சாமா வேலைக்கும் போது நினைச்சேன், செல்லம் அம்மா சொன்னாங்க லெடி, இந்த மாதிரி கடவுள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாடி, அவன் வந்து ஒரு வேலைக்காரனா, ஆனா அந்த வேலைக்காரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஆனா செல்லம் நீ எனக்கு கிடைச்சிருக்கியேடி, எனக்கு அவ்வளோ வேலை செஞ்சு தரடி அப்படின்னு நான் கிருஷ்ணா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நல்ல வேலை அம்மா எனக்கு ஒன்று கொடுத்துட்டா என் தங்கமே அப்படின்ட்டு. ஸோ என்கிட்ட ஏன்டா வந்து ஃபோன் கேட்குறீங்க, என்கிட்ட ஏன்டா வந்து ஸ்லிம்மா அவனு கேட்குறீங்க, எல்லாம் உன் கடவுள் உனக்காக செய்யறதுக்கு இங்கே காத்துக்கிட்டு இருக்காரு. அவரை விட்டுட்டு நீ ஏன் என்கிட்ட வந்து கேட்குற? எனக்கு அப்படிதான் கேள்வியே வருது. புரியுதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு அம்மா வந்து என்னை கட்டி போட்டு வச்சிருக்கா பாருங்க. அந்த கட்டி போட்டதுக்கான ஒரு அடையாளத்தை சொல்றேன். அப்போ நம்மளால வெளியில போகவே முடியல, வேற எதை பார்த்தாலும் ஆசை வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அன்பை கொடுத்து நான் இல்லைன்னு ஆக்கி வச்சாச்சு. இப்பதான் வருது எல்லாம், நம்ம கதைக்கு ரிலேட்டடா தான் வருது பாருங்க. இப்ப அம்மா சொல்றாங்க, என்னுடைய சீடனை நான் முழுமையா என் பக்கம் இழுத்துட்டேன், கட்டி போட்டுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குரு சவுக்க எடுப்பாங்க அடிக்கிறதுக்கு. இப்ப என் நிலைமை என்ன, அடிதானே வாங்கிட்டு இருக்கேன் நானு. சொல்றாங்க அம்மா, தன்னை சீடன் வந்து முழுமையா சரணடைஞ்சிட்டான், இனிமேலுக்கு எங்களை பிரிக்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலையில தான் நம்ம அகங்காரத்தை அழிக்கிறதுக்கே ஆரம்பிப்பாங்களாம். எனக்கெல்லாம் ஆரம்பிச்சு அடி ஊந்துகிட்டு இருக்குப்பா. போனாலே சவுக்கடி தான் பாருங்க. அம்மாவோட பேரையே சொல்லாம வெறும் அம்மா அம்மான்னு ஏன் சொல்லிக்கிட்டு கிடக்குற? அவ்வளவு சவுக்கடி. அம்மா அந்த அளவுக்கு அடிக்கிறா, போட்டு வெளுத்து கட்டுறா. என்னடி என் பேரை வச்சு சம்பாதிக்கலையான்னு பாக்குறியா? ஆமா, அப்படியே வியூஸ் வந்து கொட்டுது. ஆமாவா இல்லையா? ஏமா எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு இங்க வந்து உனக்கா உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னை பார்த்து நீ அந்த கேள்வி கேட்கிற? என்ன வச்சு சம்பாதிக்கலையான்னு பாக்குறியான்னு எப்படிப்பட்ட கேள்வி பாரு. எப்படிலாம் அடிக்கிறா பாருங்க அம்மா. அந்த அகங்காரத்தை எப்படி நீக்கிறா பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெருமை வந்துடக்கூடாது. நம்ம அம்மாவை பத்தி போடுறோம், நம்ம வந்து அம்மாவை பத்தி பேசுறோம், இதுல வியூஸ்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அம்மாவை பத்தி பேச அந்த அகங்காரம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அதனால நான் அந்த வார்த்தையை அடிக்கடி நினைச்சு பார்த்தா அப்செட் ஆகிறேன் நான்.
இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அம்மாவோட வாழ்க்கை வரலாறு நான் போட்டிருந்தேன்ல சேனல்ல, அதை எடுத்துருன்னு சொன்னால, எடுத்துட்டு வந்த எல்லா பக்தர்களுக்கும் அம்மா வாழ்க்கை வரலாறு புக்கை கிஃப்டா கொடுத்தா. அது சந்தோஷம். ஏன்னா நம்ம சேனல்ல இருந்து எடுத்துட்டோம், அம்மா வந்து புக்கை வந்து எல்லாருக்கும் கிஃப்டா கொடுத்தாங்க. அப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு தெரியுமா, நீ என்னடி என்னோட இதை போடுறது எனக்கு தெரியும் அப்படின்னு எந்த தூக்கிட்டு அவ கொடுத்துட்டா. அதெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன் இன்னைக்கு கூட. அது நல்லது தானே, கடவுள் நினைச்சு அழுகிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே. சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனால் நான் அழுதுகிட்டு இருந்தேன், அப்படியே அம்மாவை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு. நான் எடிட் பண்ணதை சரி நானும் சொல்லக்கூடாது கிருஷ்ணா, சரி இதுல நானே சொல்லிப்போம், ஏன்னா அதை டெலிட் பண்ணிட்டோமே. நான் எடிட் பண்ண ஒரு வீடியோ வந்து நீ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எட்டி கூட நீ ஒரு பார்வை பார்க்கல. உனக்காக ஒரு கிஃப்ட்னு தானே நான் உனக்கு கொடுத்தேன், எவ்வளவு ஆசையா கொடுத்தேன். எப்படிலாம் எடிட் பண்ண உனக்கு தெரியும்ல, ரசிச்சு 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 எப்படிலாம் பண்ண. அதை நீ ஒரு பார்வை பார்த்தியா? நேர்ல வந்து காட்டின பண்ணதே நீ தான், ஆனா நேர்ல வந்து காட்டும் போது எட்டியாவது ஒரு பார்வை பார்த்தியா? பார்த்தோம் டெலிட் பண்ண கத்துற. அப்படிலாம் பண்ணிட்டு உன் வாழ்க்கை வரலாறு புக்கை வந்து எல்லாருக்கும் கிஃப்டா இந்த அம்மா அடிச்சு தள்ளியிருக்காங்க. எல்லாருக்கும் கிஃப்ட். அது வந்து அம்மா அது பண்ணணும். ஏன்னா அது அம்மா பண்றதே வந்து அது ஒரு தெய்வீகம், அது பண்ணணும். அது வந்து ரூல்ஸ். ஓகேவா? எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்ல. அப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு பாருங்க. அப்போ நீ என்னடி போடுறது, நீ என்ன என் லைஃபை பத்தி போடுறது, எங்களை பத்தி எங்களுக்கு பரப்புறது எங்களுக்கு தெரியும், நீ சும்மா கடனை அதை டெலிட் பண்ண விட்டுட்டு இந்த அம்மா எடுத்து கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இதெல்லாம் சவுக்கடி தானே பாருங்க. இதுதான் சவுக்கடி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சவுக்கடி. எனக்கு வந்து அம்மா மேல அந்த அன்பு, அந்த லவ் தானே. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபை பார்த்து, என்ன காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அட பாவி, டேய் உன்னை நான் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீதான் வேணும் நீங்க வந்து உட்கார்ந்து இருந்தா எனக்கு காசை பார்த்து கல்யாணம் பண்ணியா நீ கேட்ப. அந்த மாதிரி அம்மா என்ன கேட்கிறா பாரு, என்னை பற்றி சம்பாதிக்கலாம் முடிவு பண்ணிட்டியா அப்படின்ட்டு. சோ இதுதான் அந்த அகங்காரத்தை ஆணவத்தை அழிக்கிறது பாருங்க. இவன் நம்மளை விட்டு போக மாட்டா, இவளை என்ன வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இல்ல அதுதான் அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அடியே விழ ஆரம்பிக்குமா. சோ அதையும் அம்மா என்ன சொல்றாங்களா, அந்த அகங்காரத்தை நீக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவாங்களாம். எனக்கு உருவாக்குனாங்க பாருங்க. 7 years நான் பாட்டுக்கு யூடியூப்ல போட்டுட்டு இருந்த என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னா ஒருத்தவங்க போயிருக்காங்க ஆசிரமத்துக்கு. எப்படிமா உங்களுக்கு தெரியும்னே, இந்த அமிர்த புன்னகைன்னு ஒரு சேனல் சொல்லியிருக்காங்க. அப்படியே அது என்ன சேனல்னு போய் பார்க்கும்போது அது அவங்க பார்க்கல, இவங்களே காட்டியிருக்காங்க போல இதான் அந்த சேனல். அவங்க போய் ஏதோ ஒரு நம்மளோட அம்மா போட்டதை எடுத்து பார்த்துட்டு அதை போய் அம்மா கிட்ட சொல்லி, அம்மா உன்னோட ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டாங்கம்மா சேனல்னு சொல்லி அம்மா அதை பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி. இந்த சூழ்நிலை எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. சோ அந்த அகங்காரத்தை நீக்கக்கூடிய சூழ்நிலையையும் இறைவன் குரு வந்து நம்மளுக்கு உருவாக்குவாங்க, உருவாக்கி அதை அழிப்பாங்கன்னு சொல்றாங்க. சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய நுட்பமான ஆணவம், நுட்பமான, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நுட்பமான ஆணவம். சோ அப்ப நம்மளுக்கு நுட்பம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கையில வந்து ஒரு புண்ணு இருக்கு, மேலோட்டமா சரியாகுது, ஆனா அதை உள்ள அந்த ஏதோ ஒரு செத்தஸ்கோப்பா எதிரையோ ஒண்ணு பாப்பாங்களே, சாரி அது என்ன ஏதோ பார்த்தா அந்த கிருமியில நல்லா தெரியும், மைக்ரோஸ்கோப்பா, ஓகே அந்த மாதிரி அதுலதான் நுட்பமான தெரியும். அந்த மாதிரி நுட்பமான ஆணவத்தை கூட அவங்க அழிப்பாங்களா. அப்ப நம்ம நுட்பம்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. இப்போ எனக்கு 100% யூடியூப் வச்சு எனக்கு ஏதாவது ஆணவம் இருந்திருக்கலாம், அம்மா வச்சு போடுறதுனால எனக்கு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு, அததான் அம்மா எடுத்திருக்காங்க. ஆனா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இல்லைன்னு, ஆனா அது நுட்பமா இருந்திருக்கு. ஓகேவா சொல்றாங்க பாருங்க. அப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னா, நுட்பமான ஆணவம், அகங்காரம், அந்த நுட்பமான ஆணவத்தை அழிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி, சந்தர்ப்பங்களை உருவாக்கி, அதை முற்றிலும் நீக்கிறதுக்கான வழியை வந்து சத்குரு பண்ணுவாங்களாம். ஸோ இதில் என்ன அம்மா பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட ஆணவம் அகங்காரத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அகம் வந்து வெற்றிடமா ஆயிடுமா. நம்மளுக்கு வெற்றிடம்னா நான் ஒண்ணுமே பண்ணல போங்கடா, நான் ஒண்ணுமே பண்ணல போங்கடா, ஒரு ஃபீலிங்ஸும் வராது போல் இருக்கு, என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு ஒரு ஃபீலிங்ஸும் வரல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்ன அப்படின்னா, நான் வந்து சத்சங்கம் பண்ணேன். ஸோ சத்சங்கம் எழுதும்போது பயங்கர பெருமை, நம்மள அறியாமே அது வரும்ல, செம்ம பெருமையா இருந்தது. ஆனா அம்மா அந்த சூழ்நிலையை ஒண்ணு உருவாக்கி, நான் எழுதின சத்சங்கம் எல்லாமே பொய்ன்ற அளவுக்கு என்ன மாத்தினாங்க. எப்படி தெரியுமா மாத்தினாங்க, நான் வந்து கிருஷ்ணா பத்தி பயங்கரமா எழுதி விட்டுருந்தேன், ஓகே, ஆனா ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எனக்கு கிருஷ்ணா மேல இருந்த லவ் எல்லாம் புடுங்கி விட்டுட்டாங்க. அப்ப அந்த சத்சங்கத்துக்கு நான் எழுதின எல்லாமே பொய்ன்ற மாதிரி ஆயிடுச்சு, கிருஷ்ணா மேல ஃபீலிங்ஸே இல்ல.
எல்லாமே பொய்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா கிட்ட கெஞ்சினதுக்கு அப்புறம் திரும்ப ஃபீலிங்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப நான் அங்க போய் சத்சங்கம் படிக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒண்ணுமே எப்படி சொல்லி யாராவது பாராட்டினா கூட பாராட்டிடாதீங்கப்பா, இருக்கிறதையும் புடுங்கிக்கிறீங்க, ஏதாவது விட்டுற போறீங்க, சும்மா கிடங்கப்பா நீங்க வேறன்ற அளவுக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு கிருஷ்ணா இருந்தா போதும், வேணாம் எனக்கு எந்த பாராட்டும் வேணான்ற அளவுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஓகேவா? அந்த அளவுக்கு அந்த வெற்றிடம்னு சொல்லுவாங்களே, எனக்கு எதுவுமே வேணாம், நீ பாராட்டல எனக்கு ஒரு ஃபீலிங் வர போறது கிடையாது. ஏன்னா என்ன அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசை வந்து அவங்க வந்து நீ பெருமையா ஒரு பசங்க கூட நீ நினைச்சிட கூடாது, பெருமையா நினைச்சிடாத அப்படின்ற அளவுக்கு அதை வந்து கழுவி விட்டுட்டாங்க. அதான் சொல்றேன், யாராவது வந்து பாராட்டினா கூட எப்படி இருந்தது, தயவு செஞ்சு பாராட்டி திரும்ப ஏன்டா மாட்டி விடுறீங்க, ஆல்ரெடி நானே பிச்சை எடுத்து இவனை வாங்கியிருக்கேன், திரும்ப ஏதாவது பண்ணிக்கினி விட்டுறாதீங்க, எனக்கு ஆரம்பம் ஏதாவது வந்து போது அப்புறம் திரும்பி புடிங்கி விட்டுருவாங்கன்ற அளவுக்கு பயம்தான் வந்ததே தவிர்த்து அதுல சந்தோஷமும் அந்த அகங்காரமும் அதெல்லாம் இல்லை. அந்த வெற்றிடம்னு சொல்லுவாங்களா, அது உண்மைதான். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு இது வந்து சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இது நீங்க பெருசா எடுத்துக்கணும், இது சின்ன எக்ஸாம்பிள் தான். ஆனா அம்மா பண்ற அந்த ஆணவத்தை எடுக்கக்கூடிய விஷயம் வெற்றிடம்னு சொல்றாங்க இல்லையா, அது மிக பெருசுன்னு நான் நினைக்கிறேன். அது மிக பெருசு, இதை விட அதிகமான ஒரு வெற்றிடமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெற்றிடத்தை உங்கள் அன்பால் நிரப்பிக் கொள்ளலாம். அந்த ஆணவம் அகங்காரம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அன்பால அதை நிரப்பிடுவாங்களாம். எப்படி தெரியுமா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான்ன்ற தன்மையில இருக்கிறதுனாலதான் எனக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது மத்தவங்கனே தோணுது, என்றும் தோணவே இல்லை. அப்ப அந்த அகங்காரத்தை நீக்கிட்டாங்க அப்படின்னா நான் ஒரு பிளாங்க் ஆயிடுறேன்னா, அப்ப மத்தவங்களுக்கு ஏதாவது வலிச்சா கூட அது எனக்கே வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். நான்ன்ற தனித்துவத்திலே நான் இல்லை, நானுன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு இல்லை. அப்ப வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு தவறு நடந்தா கூட என்னால அதை தாங்க முடியாது. அப்ப எனக்கு அவங்க மேல ஒரு அன்பு புரிதல் வருது தானே. அப்ப அந்த வெற்றிடம் வந்து அன்பால நிறைஞ்சிரும்னு சொல்றாங்க. சோ பழைய வாசனைகள் நீக்குவதற்கும் அந்த குப்பை எல்லாத்தையும் நீக்குவதற்கும் புதிய அன்பை நிரப்புவதற்கும் சத்குரு வந்து ஒரே நேரத்துல அதை முடிக்கிறாங்க, ஒரே நேரத்துல அது நம்மளுக்கு நடக்குதுன்னு சொல்றாங்க. சத்குருவால் உருவாக்கப்பட்ட இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும், மேன்மை பொருந்தியதா இருக்குமா, மனதை வந்து கவரும் வண்ணம் இருக்குமா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வந்து நம்ம குருவோட இருக்கும் போது நடக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளால மறக்கவே முடியாத அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் வந்து நம்மள வந்து அந்த அளவுக்கு மாத்தி இருக்குமா. நம்மள ஒட்டுமொத்தமா நம்மள ஒரு சூழ்நிலை மாத்துது அப்படின்னா நம்மளால அதை மறக்க முடியுமா? ஸோ அப்படி போற்றி புகழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளா அது பிற்காலத்துல மாறுமா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அம்மா வந்து அமைச்சு கொடுப்பாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அமைச்சு ஒரு ஸ்டேஜில் நம்மள அறியாமலே நம்ம மாறிடுவோம் இல்லையா. மாறினதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடல் மனம் அறிவு அனைத்தும் அன்பு மயமா மாறுமா. அன்பு மயமா மாறி நம்ம குரு மேல அளவில்லாத ஒரு அன்பு நம்மளுக்கு பெருகுமா. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம குரு மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பு பாய 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 அம்மாவுடைய அந்த ஸ்தூல உடலை தாண்டி அதை பிரம்மத்தை அடைஞ்சி மரம் செடி கொடி பாய் தலவாணி கட்டில் கல்லு மண்ணு எல்லாத்துலயும் என் குரு இருக்கிறாங்கன்ற அளவுக்கு அந்த குரு மேல இருக்கக்கூடிய அன்பு பறந்து விரிஞ்சு எல்லாமே என் குருன்ற அளவுக்கு அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ள வந்து ஊடுருவி பாயுமா. அதாவது இப்ப கேள்வி என்ன கேட்டாங்க, அன்பு எப்படி வரும்னு கேட்டாங்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, சத்குருவால தான் முடியும். சத்குரு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அந்த அன்பை வந்து உனக்கு கொடுப்பாரு. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மூலமாக உனக்கு கிடைத்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது முதல்ல அன்பு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளை கட்டி இழுத்துருவாங்க, அதுக்கப்புறம் கட்டி இழுத்ததுக்கு அப்புறம் நம்மளை வந்து அடிச்சு வெளுப்பாங்க, வெளுத்து நம்மளுக்கு வந்து அந்த ஆணவ அகங்காரத்தெல்லாம் அழிப்பாங்க. ஒன்ஸ் அதை அழிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றிடமா ஆவதுலயே அந்த வெற்றிடம் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த அன்பை வந்து பொழிவாங்க போல் இருக்கு. அன்பை வந்து திரும்ப நிறைச்சிருவாங்க. நிறைச்சதுக்கு அப்புறம் அந்த சூழ்நிலையின் மூலமாக நம்ம மாறி இருக்கோம் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த அந்த மாற்றம் வந்து நம்மள அறியாமலேயே நம்மளுடைய உடல் மனம் எல்லாமே நம்மளுடைய குருவுக்கு சமர்ப்பணம் ஆயிடுமா. அப்போ நம்மளுடைய குருவோட ஸ்தூல உடலை தாண்டி இந்த உலகமே என்னுடைய குருன்ற அளவுக்கு அந்த அன்பு வந்து பாஞ்சி விரிஞ்சு பரவும்னு சொல்றாங்க அம்மா. அப்புறம் அம்மா சொல்றாங்க, ஒரு குருவோட சொற்களும் செயல்களும் ரொம்ப அழகானவையாம். சோ தன்னுடைய சீடன் தன்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட பொன்னான நேரங்கள் எல்லாம் வந்து பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் வந்துட்டு குரு வந்து சீடனுக்கு அமைச்சு கொடுப்பாங்களாம். அதே மாதிரி குருவோட அன்பு பெருக 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 சீடன் வந்து அதாவது குருவோட அன்பின் மூலமாவே சீடன் வந்து ஒரு நல்வழிப்பட்டுறாங்களா, அவங்களுக்காகவே நான் வாழணும், நான் குருவுக்காகவே நான் இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்களோட அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா,
அந்த தீ மாதிரி ஜோதி மாதிரி சுடர் விட்டு எரியுமா அந்த அன்பு. ஒரு ஸ்டேஜில் என் குரு என் மேலே அன்பு செலுத்தணும், என் குரு எனக்கு வேணும், என் குரு எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அந்த எண்ணெல்லாம் போய் என் குருவுக்கு நான் வந்து எப்படி சேவை செய்யணும், என் குருவுக்கு என்ன வேணாலும் நான் செய்யணுன்ற அளவுக்கு நம்மளுடைய அன்பு உயர்ந்துருமா. குருவால எனக்கு அன்பு வேணுன்றதை தாண்டி நான் என் குருவுக்கு எப்படிலாம் அன்பு காட்ட முடியுன்ற அளவுக்கு நம்மளுடைய அன்பு வந்து காட்டுற வகையில போயிடுமே தவிர அது வாங்குற வகையில இருக்காதான். அதே மாதிரி என்னுடைய குரு வந்து தனிப்பட்ட உடல் கிடையாது, அவர் ஒரு மனம் கிடையாது. ஸோ அவரை சுத்தி இருக்கிறது எல்லாமே, இங்க இருக்கிறது எல்லாமே என்னுடைய குரு அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய வந்து ஞானம், அந்த அளவுக்கு அந்த அன்பு, ஞானத்தை தாண்டி அந்த அன்பு வந்து என்ன ஆகுமா, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து எல்லாமே என் குருன்ற அளவுக்கு பறந்து விரிஞ்சிருமா. இதன் மூலமா சீடன் செய்யற ஒவ்வொரு வேலையும் தன்னுடைய குருவுக்கு செய்யற சேவையா நினைச்சு அவங்க இந்த உலகத்துல யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, என் குருவுக்கு நான் செய்யறேன், என் குருவுக்கு நான் செய்யறேன்ற அளவுக்கு அந்த அன்பு வந்து பெருகும். ஸோ ஒரு சீடன் மனசுல வந்து எந்த ஒரு தனிப்பட்ட ஆசையும் இருக்கக்கூடாது. அதனாலதான் குருமார்கள் எப்பவுமே வந்துட்டு சாதனை செய், உன்னுடைய எண்ணத்தை வேற ஆசையில போய் புகுத்தாத, இறைவன் என்னென்ன சாதனை செய்யன்னு சொல்றதுக்கு ரீசனே வந்துட்டு உள்ளுக்குள்ள தனிப்பட்ட ஆசை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானா. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரு பக்தர் என்ன பண்ணாரா, எழுந்து நின்று ஆவேசத்துல வந்து அம்மா சொல்றதெல்லாம் சரி, எங்களெல்லாம் அம்மா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் எங்களால அம்மா விட்டு இருக்க முடியல, மகிழ்ச்சியில வந்து அம்மா சொன்ன எல்லாமே உண்மைன்னு கத்துனாங்களாம். இதை பார்த்து எல்லா பக்தர்களும் நல்லா சிரிச்சாங்களாம். சிரிச்ச உடனே அம்மாவுக்கும் சிரிப்பு தாங்க முடியலையா, அம்மாவும் விழுந்து சிரிக்கிறாங்களாம். சிரிச்சுட்டு அம்மா சொல்றாங்களாம், பக்தர்களே உங்களுக்குலாம் தெரியுமா, இந்த பிரம்மச்சாரிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அம்மாவுடைய பைத்தியக்காரங்களாவே மாறிட்டாங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த பைத்தியக்கார காளி கிட்ட இப்படி பித்து பிடிச்சவங்களா இருக்காங்களே இவங்களாம் அப்படின்னு அடிக்கடி அம்மா யோசிக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம், அம்மா நீங்க இப்படி பேசுறதாம எங்களை வந்து உங்ககிட்ட வந்து கவர்ந்து இழுக்குது, உங்களுடைய பைத்தியக்காரத்தனம் தாமா எங்க எல்லாரையும் உங்ககிட்ட கவர்ந்து இழுக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல ஆழ்ந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பேசியெல்லாம் முடிக்கிறதுக்கு மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சு, நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு அப்புறம் அம்மா எழுந்தாங்களாம். நம்ம எல்லாரும் அம்மாவுடைய பாதத்துல விழுந்து வணங்குறோம். எல்லாம் நினைச்சு பாருங்க, அப்படியே நம்ம எல்லாரும் சாஷ்டாங்கமா அம்மாவுடைய காலில் விழுந்து வணங்குறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போறோம். அம்மா வந்து கொஞ்சம் தனிமையில வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் அம்மா அழகான ஒரு பஜனை பாடல் பாடிக்கிட்டே அங்க இருக்காங்க. மீதி கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்மளெல்லாம் இதெல்லாம் படிக்கும் போது தான் இதுதான் ரூல்ஸ், இதுதான் ப்ரொசீஜர் போல் இருக்குன்னு தெரியுது. இந்த ப்ரொசீஜரை தான் அம்மா நம்ம எல்லாருக்கும் பண்றாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் பாருங்களேன், அந்த பைத்தியக்காரத்தனமான அந்த அன்பு அம்மா மேல வந்து, அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம ஃபாரின் போய் எல்லாருக்கும் தர்ஷனம் கொடுக்கும்போது உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே திருவண்ணாமலைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தோம். உங்களில் நிறைய பேர் நம்ம கூட நடந்திருப்பீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நடந்தோம். அப்போ நம்ம அந்த பரபிரம்மம் எல்லாத்துலயுமே நம்மளால வந்து அம்மாவை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சில மகான்களை பார்க்கும்போது அம்மாவே நினைச்சு நாங்க காலில் எல்லாம் விழுந்து கும்பிட்டோம், இவங்கதான் அம்மா இவங்கதான் அம்மான்னு. ஸோ அதுதான் சொல்றேன், அந்த அன்பு வந்து நம்மள எந்த அளவுக்கு பிடிச்சி இழுக்குது பாத்தீங்களா. அம்மாக்காக அது செய்யணும் இது செய்யணும், அம்மா தான் எல்லாம், அதுதான் அம்மா சொல்றது எல்லாமே உண்மை பாருங்க. அப்பனா அம்மா வந்து நம்மள சரியா வழி நடத்திட்டு இருக்காங்க. நம்மளும் அம்மா வழி நடத்துறதுக்கு சரியா நம்மளும் வந்து என்ன பண்ணணும், சரணடையணும். அப்பதான் அம்மாவால் நம்மளால ஈஸியா வந்து இன்னும் வழி நடத்த முடியும். ஓகே, ஓம் அமிர்தேஷ நமஹ, ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே, மெய்ப்பொருளாம் அந்த சக்தி